உலகெங்கும் வாழும் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் எதிர்காலத்தில் சிறந்த தலைவர்களாக வர விரும்புகின்றீர்களா? அப்படியென்றால் நெப்போலியன் ஹில் அவர்களுடைய திங்க் அண்ட் க்ரோ ரிச் என்ற நூலிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டிய 28 கேள்விகளை அவர் பட்டியல்படுத்தியுள்ளார். 1. இந்த ஆண்டில் என்னுடைய குறிக்கோளாக நான் நிர்ணயித்து கொண்ட இலக்கை நான் அடைந்து விட்டேனா? உங்கள் வாழ்வின் முக்கிய குறிக்கோளின் ஒரு பகுதியாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு திட்டவட்டமான வருடாந்த குறிக்கோளை நோக்கி நீங்கள் செயற்பட வேண்டும். 2. என்னால் முடிந்த அளவு சிறந்த தரம் வாய்ந்த சேவையை நான் வழங்கியுள்ளேனா? என் சேவையின் ஏதேனும் ஒரு பகுதியை என்னால் மேம்படுத்தி இருக்க முடியுமா? 3. என்னால் இயன்ற அளவு மிக அதிகமான சேவையை நான் வழங்கி இருக்கின்றேனா? 4. என்னுடைய நடத்தையின் போக்கு எல்லா நேரங்களிலும் இணக்கமானதாகவும் ஒத்துழைப்புடன் கூடியதாகவும் இருந்துள்ளதா? 5. காலம் தாழ்த்துதல் என்னும் பழக்கம் எந்த வகையிலாவது என்னுடைய செயல்திறனை குறைப்பதற்கு நான் அனுமதித்திருக்கிறேனா? அது உண்மை என்றால் எந்த அளவுக்கு நான் அதை அனுமதித்துள்ளேன்? 6. என்னுடைய ஆளுமையை நான் மேம்படுத்தியுள்ளேனா? அது உண்மை என்றால் எந்தெந்த வழிகளில் நான் அதை மேம்படுத்தி இருக்கின்றேன்? 7. என்னுடைய திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக நிறைவேறும் வரை நான் தொடர்ந்து விடாமுயற்சியுடன் செயற்பட்டு வந்துள்ளேனா? 8. எடுக்கப்பட வேண்டிய திட்டவட்டமான தீர்மானங்களை எப்போதும் உரிய காலத்தில் நான் எடுத்திருக்கிறேனா? 9. 6 அடிப்படை பயங்களில் ஏதேனும் ஒன்று என்னுடைய செயல்திறனை குறைக்க நான் அனுமதித்திருக்கிறேனா? 10. நான் அளவுக்கு மீறிய முன்னெச்சரிக்கையுடனோ அல்லது கவனக்குறைவுடனோ நடந்து கொள்கின்றேனா? 11. வேலையிடத்தில் என்னுடைய சக ஊழியர்களுடனான என் உறவு இனிமையானதாக இருந்துள்ளதா அல்லது இனிமையற்றதாக இருந்துள்ளதா? அது இனிமையற்றதாக இருந்திருந்தால் அந்த தவறுக்கு நான் ஓரளவுக்கு காரணமாக அல்லது முழுக்க அது என்னுடைய தவறுதானா? 12. ஒருமித்த கவனத்துடன் கூடிய முயற்சியின்மை காரணமாக என்னுடைய ஆற்றலை நான் வீணாக்கியுள்ளேனா? 13. என் கீழ் பணியாற்றும் அனைவரிடமும் நான் திறந்த மனதுடனும் சகிப்புத்தன்மையுடனும் நடந்து கொண்டுள்ளேனா? 14. சேவை செய்வதற்கான என்னுடைய திறனை நான் எந்தெந்த வழிகளில் மேம்படுத்தியுள்ளேன்? 15. என்னுடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்களில் எதிலேனும் நான் அளவுக்கு மீறி ஈடுபட்டுள்ளேனா? 16. என்னுடைய அகங்காரத்தை ஏதேனும் ஒரு வழியில் வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ நான் வெளிப்படுத்தியுள்ளேனா? 17. என்னுடைய சக கூட்டாளிகள் என்னை மதிக்கும் விதத்தில் அவர்களிடம் நான் நடந்து கொண்டுள்ளேனா? 18. என்னுடைய அபிப்பிராயங்களும் தீர்மானங்களும் என்னுடைய ஊகங்களின் அடிப்படையில் அமைந்திருந்தனவா அல்லது துல்லியமான ஆய்வு மற்றும் சிந்தனையின் அடிப்படையில் அமைந்திருந்தனவா? 19. என்னுடைய நேரம், செலவுகள், வருவாய் ஆகியவற்றை திட்டமிட்டு செலவிடும் பழக்கத்தை நான் கடைப்பிடித்து வந்துள்ளேனா? 20. வேறு ஏதேனும் ஒரு பயனுள்ள காரியத்திற்கு நான் செலவிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு நேரத்தை நான் வீண் முயற்சியில் செலவிட்டுள்ளேன்? 21. வரும் ஆண்டில் நான் அதிக செயற்திறனுடன் செயற்படும் விதத்தில் என்னுடைய நேரத்தை நான் எவ்வாறு திட்டமிடுவது? என்னுடைய பழக்கங்களை எவ்வாறு நான் மாற்றியமைத்துக் கொள்வது? 22. என்னுடைய மனச்சாட்சிக்கு புறம்பாக நடந்து கொள்ளும் தவறை நான் செய்துள்ளேனா? 23. எந்த சேவையை வழங்குவதற்காக எனக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறதோ அந்த சேவையை விட அதிக அளவிலான அதிக சிறப்பான சேவையை நான் எந்தெந்த வழிகளில் வழங்கியுள்ளேன்? 24. நான் யாரிடமாவது நியாயமற்ற முறையில் நடந்து கொண்டுள்ளேனா?
அது உண்மையென்றால் எந்த விதத்தில் நான் அவ்வாறு நடந்து கொண்டுள்ளேன்? 25. என்னுடைய சேவையை எனக்கே நான் விற்றிருந்தால் அந்த சேவை எனக்கு திருப்திகரமானதாக அமைந்திருக்குமா? 26. நான் சரியான வேலையில் இருக்கிறேனா? இல்லையென்றால் அதற்கு என்ன காரணம்? 27. என்னிடமிருந்து சேவையை பெறுவதற்கு அது திருப்திகரமானதாக இருந்ததா? இல்லையென்றால் அதற்கு என்ன காரணம்? 28. வெற்றிக்கான அடிப்படை கொள்கைகள் குறித்த என்னுடைய தற்போதைய மதிப்பீடு என்ன? உங்கள் மதிப்பீடு நியாயமானதாகவும் வெளிப்படையானதாகவும் இருக்கட்டும். அதை துல்லியமாக மதிப்பீடு செய்யக்கூடிய துணிச்சல் கொண்ட ஒருவர் உங்கள் மதிப்பீட்டை சரிபார்க்க அனுமதியுங்கள். இவ்வாறு வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் வெற்றி பெறுவதற்கு தன்னைத்தானே கேட்க வேண்டிய 28 வினாக்களை நெப்போலியன் ஹில் அவர்கள் சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவியுங்கள் என்ற நூலிலே குறிப்பிட்டுள்ளார். இவற்றை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மீது கேட்டு வாழ்விலே வெற்றியடைந்து கொள்ளுங்கள். நன்றி.